நான் தான் சத்தியானு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப நீ என்ன ஏமாத்திட்டல? என்னடா பேசுற? நான் எதுக்கு உன்னை ஏமாத்த போறேன்? அப்புறம் எதுக்கு அதை என்கிட்ட இருந்து மறைச்ச? இதை ஏன் உன்கிட்ட சொல்லணும்னு தான் சொல்லல. ஓ ஆமால்ல, என்கிட்ட ஏன் சொல்லணும்? தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? டேய் அப்படி இல்லடா, நீ ஏற்கனவே டிஸ்டர்ப்டா இருந்த. இத சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் சொல்லல. நீ அவனை அப்படி பாத்துக்கிட்டியாமே, அவன் என்ன அவ்வளவு நல்லவனா? ஜான், உன்னை அவன் பாதியிலேயே விட்டுட்டு போனவன். நீ அவனை இன்னும் லவ் பண்றியா? இப்படி அமைதியா இருந்துதான் ரோட்ல போறவன்லாம் வீட்டுக்குள்ள வந்து என் பிள்ளைய கத்திட்டு இருக்கான். இன்னும் அமைதியா இருந்து எத்தனை பேர் குடிய கெடுக்க போற? என்னமா? டேய் சும்மா இருடா சத்யா. என்னடி இது? என்ன நடக்குது இங்க? சொல்லுடி சொல்லு. யாரு அவன்? தங்க மாதிரி மாப்பிள்ள இருக்கும்போது உனக்கு என்னத்த கேக்குதா? இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது வெட்டியே போட்டுருவாண்டி, வெட்டியே போட்டுருவான். இதுக்காக அனுப்பி படிக்க வச்சோம். என்னங்க பண்றீங்க? அவங்க பொண்ணு தானே, இப்படி போட்டு அடிக்கிறீங்க? இப்படி அடிச்சா யாருங்க உங்ககிட்ட சொல்லுவா? எதுவா இருந்தாலும் ஒண்ணு அன்பு காட்டி எதுவுமே சொல்ல வர்றது இல்ல, இல்ல இப்படி அடிச்சு எதுவுமே சொல்ல வர்றது இல்ல. நீங்க 4 பேர் ஒழுங்கா இருந்தீங்க, 4 பேரோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். தயவுசெய்து தள்ளி போய் நில்லுங்க. மா, இது அவ மட்டும் எடுத்த முடிவு இல்லம்மா, நான் அவளும் சேர்ந்து எடுத்த முடியுமா? இனிமேல் நான் அவளும் சேர்ந்து வாழ முடியாது. இது சரி வராது. பா சித்தி, எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியாதுல? பூவே, இன்னும் என் புடவை கட்டல? இந்தா இத சாப்பிடு. சாப்பிடாம இருந்தா மூஞ்சி வாடி போயிடும். அப்புறம் கல்யாண போட்டோல கேவலமா இருக்கும். இங்க பாரு, ஊரே கூடி பொண்ணு பார்த்தாச்சு. இப்ப நீ போன என் குடும்ப மானம் கொலைய அறுத்துக்கிட்டு போயிடும். அப்புறம் என் பிள்ளைய யாரு கட்டிக்குவா? என்ன சென்னையில வச்சு பிடிச்சிட்டியா? அப்பவே தெரியும் எனக்கு. போனும் கையுமா அங்கேயும் இங்கேயும் திரியும் போதே இந்த மாதிரி நடக்கும். இதுக்கு தான் அவ்வளோ தூரம் அனுப்பி படிக்க வச்சம்மா. என்ன சொல்லி மயக்கணும்? இந்த பாரு, என் புள்ள கல்யாணம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது என் கடமை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு வாழ்றதும் அத்துக்கிட்டு போறதும் உன் இஷ்டம். திரும்பவும் சொல்றேன், என் புள்ள கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஜான், ஜான், கதவை தர ஜான். நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஜான். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்கன்னா என் சொந்த அக்கா நீ என்ன ஏமாத்திட்டல? அப்போ நீ சின்ன பையன் ஜான். எனக்கும் அவனுக்கும் எந்த சண்டையும் கிடையாது. சொல்ல போனா எங்களுக்குள்ள எந்த கோவமோ எந்த வெறுப்பும் கிடையாது. நான் மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு சாமி கும்பிட்டா அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. நம்ம அப்பாவுக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. நாங்க 2 பேரும் எவ்வளவோ பேசி பார்த்தோம். ஆனா நாங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிற சிச்சுவேஷன் வந்துச்சு. அதுல எங்க 2 பேருக்குமே உடன்பாடு இல்ல. இது
நாங்க 2 பேருமே மியூச்சுவலா எடுத்த டெசிஷன் தான். இப்ப கூட எனக்கு ஒண்ணுனா அவன் வந்து நிப்பா, அவனுக்கு ஒண்ணுனா நான் போய் நிப்பேன். அதுதான் நாங்க. இதெல்லாம் நீ தூரத்துல இருந்து பார்த்ததால உனக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம். நீ அவன் மேல கோவப்பட்டது தப்பு இல்ல ஜான். ஆனா உன்னை அவ்வளோ லவ் பண்ண அந்த பொண்ணு தூக்கி போட்டு போன பாத்தியா, அதுதான் தப்பு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீ போனா அந்த பொண்ணு உன்னை கண்டிப்பா ஏத்துப்பா. என்னடா நல்லா போச்சா? எங்க அதே செல்ஃப் இன்ட்ரோ, அதே இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ் தான் கத்துக்கோயே. அதெல்லாம் வராதுடி. இப்படி லோ கான்ஃபிடன்ஸ்ல இருந்துட்டு ஜாப் கிடைக்கலன்னு ஜாப்லெஸ் இந்தியாவை க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். என்ன சொன்ன? உனக்கு அதெல்லாம் கேட்டுச்சு? ஏய் இல்ல மொழி, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. வேற ஏதாவது தான் பண்ணணும். ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ 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 இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல ஜான். நீ இப்ப போனாலும் உன்னை ஏத்துப்பா. லீலா, நான் அவளுக்கு சரியான நாள் கிடையாது. ஷீ டிசர்வ்ஸ் மோர். நான் உதறி விடுறவன், அவ இறுக்கி பிடிக்கிறவ. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அவன் கூட. நீ அவன் கூட நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறியா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் இப்ப இந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க கண்ணு முன்னாடியே உன் வாழ்க்கை இப்படி கெட்டு போகுதடா. அன்னைக்கே உனக்கு பிடிச்ச பொண்ண சாதி மதம் எதுவும் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை இல்லை. நம்ம புள்ள வாழ்க்கைய நம்மளே கெடுத்துட்டோமடி. பா, நீ ஏன்பா ஃபீல் பண்ற? நீங்க தப்பு பண்ணீங்க தான். ஆனா அதுக்கு நானும் தானே உடந்த. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம நீங்க சொன்னீங்கன்னு ஒரே காரணத்தினால அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் அந்த தப்ப பண்ண வேணாம்ப்பா. அப்புறம் நான் தானப்பா கஷ்டப்படணும். என்னால இதை ஏத்துக்க முடியல சத்யா. நீ இந்த காலத்து பிள்ளை, உனக்கு வேணா இது ஈஸியா இருக்கலாம். ஆனா எனக்கு என் புள்ள வாழ்க்கடா. மா, நீங்க எப்பவுமே எனக்கு அம்மா தான். அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க சின்ன வயசுல ஒருத்தவங்கள லவ் பண்ணன்னு சொன்னீங்கல்ல, அவரு கூட வாழ்ந்திருக்கலான்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல. உங்களால இப்ப சொல்ல முடியாதுமா. ஆனா கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. இவர் எப்பவுமே அப்படி யோசிச்சிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முடிவு. மா, இப்ப நான் அவ கூட இருக்கணுமா இல்ல சந்தோஷமா இருக்கணுமா?
சித்தி, நான் இவ்வளோ பெரிய பொண்ணை தனியாக வளர்ந்துருக்கவே முடியாது. நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. இது என் லைஃப். நான் இப்போ முடிவு எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கேன். உங்களுக்கு இந்த முடிவு பிடிக்கலனாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ்மா, உங்களை அம்மானு கூப்பிட விட்டதுக்கு. தேங்க்ஸ்ப்பா உங்கள் தோசைக்கு. நீங்கள் ரொம்ப நல்லவருங்க. சாரி. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருக்க அவசியம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பம்னா இங்கே இருக்கலாம். நீங்கள் இல்லாமல் அவனும், அவன் இல்லாமல் நீங்களும் என்னால் இருக்க முடியாதுல்ல. நான் போகிறேன். ஜான், அப்பா ஃபோட்டோ காமிச்சாரு. நான் ஓகே சொல்லிட்டேன். உனக்கு ஓகேவா? பாத்தியா, இதை கூட என்கிட்ட சொல்ல.